सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். சமயத்தில் திடீர்னு நம்ம எடுத்தோம்னா புஸ்தகத்தை திறந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு கவலையில் இருந்தோம், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தோன்னா டக்குன்னு நம்மளுக்கு விடை கிடைக்கும். டக்குன்னு நம்ம கண்ணில் பகவான் காண்பிப்பான் அது மாதிரி ஸ்லோகங்களை. அப்போ நமக்கு அது பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு விடை கிடைக்கும். நான் இது ஒரு தடவை இல்லை, பல தடவை அனுபவிச்சிருக்கேன். அது என்னென்னா அந்த கைடன்ஸ் அதான் பகவானே குருவாக இருந்து வழி நடத்துறது. அந்த கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இது இந்த ஸ்லோகத்தை பார்த்தா அதுக்கு விளக்கம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்க நம்ம குழப்பத்துக்கு விடை ஃபஸ்ட் கிளாஸாக விடை கிடைக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்க நினச்சோமோ அந்த கேள்விக்கான விட ஃபஸ்ட் கிளாஸாக தெளிவாக இருக்கும். இது பாகவதத்தில் நம்ம கண் கூட பார்த்த விஷயம். அதே மாதிரி நாம் இப்போ பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே வரோம். சில விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப ரமிக்கக்கூடிய விஷயமாக பாகவதத்தில் தென்பட வைப்போம். அது கிருஷ்ண பக்தியை நமக்குள்ளே அதிகரிக்க செய்யும். சில ஸ்லோகம்லாம் பார்த்தா இப்போ குந்தி ஸ்துதி படிச்சுனே வரும்போது பார்த்தா ஒரு ஸ்லோகம் கோப்யாதி தே त्वयि கிருதாகசி தாமதாவத்து யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினேய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகேதி பீரபி யத் பிபேதி. இந்த ஸ்லோகம் என்னென்னா ரொம்ப கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணனுடைய அந்த திருட்டு மொழி தலை கொஞ்சண்டு உரலில் கட்டி போடும்போது குற்றம் செய்துட்டு பகவான் திருட்டு மொழி மொழிப்பான். கோப்யாததே त्वयि கிருதாகசி தாமதாவத்து கிருதாகசி, அதாவது அவன் செய்த குற்றத்துக்காக தண்டனை அளிப்பான் இல்லையா யசோதை என்ன பண்ணால் பெரம்பத்தை அடிக்கிறதுக்கு பார்த்தா அவன் அப்படியே ததிகணத்தின் தலை போடுறான், அழறான், தலை கொஞ்சின்னு அழறான். இன்னும் அடிக்கல அதுக்குள்ளே அழறான்னு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா தான் அம்மா அடிக்க மாட்டான்ட்டு அழுவானா. கண்களில் என்ன பண்ணுவான்னா கண்ணீர் வரத்துக்கு அந்த மையை அப்படியே கொஞ்சம் லைட்டாக இறக்கிட்டு வேணாம். ஏன்னா கிளிசரஸே தேவையில்லையாம். மலை அப்படியே கண்ணில் கண்ணீர் ஊற்றுமா அப்படியே. அது மாதிரி கண்ணை என்னென்னா திருட்டு மொழி மொழிப்பானோம். குழந்தை பயந்துட்டான், ரொம்ப அழறான் அப்படின்னு சொல்லிட்டு தாய் யசோதை என்ன பண்ணுவாலாம், அந்த குச்சியை எரிஞ்சிடுவான். இந்த பெரம் பார்த்து தான் பயப்படுறான்னு சொல்லிட்டு அந்த குச்சியை எரிஞ்சிட்டு உடனே இவனை கட்டி போட்டுடலாம். மொத்தம் தண்டனை கொடுக்கணுமே. எப்படி அடிக்கிறதுக்கு மனசாகலை, ஏன்னா குழந்தை பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உரலில் கட்டா சுத்ரா இந்த தலைப்புக்கும் அந்த தலைப்புக்கும் முடிக்க முடியல, அந்த கயிறை கட்ட முடியல. ஆனால் இவனும் எவ்வளோ கட்டி பார்க்குறான். அப்போ தான் பகவான் ஆனால் அழுதுன்னு இருக்கான் கிருஷ்ணன். கண்ண முடியும் அப்படியே தலை கொஞ்சண்டு வக்திரம் நினைய பயபாவனையா ஸ்திதஸ்ய, அம்மா எங்கே அடிச்சுடுவாளோன்ற பயத்தில் அம்மா கட்டி போகிறான்னு பயத்தை தலை குஞ்சுண்டு அப்படியே திருட்டு மொழி மொழிக்கிறானான். இப்படி சம்பிரமாக்ஷம் அந்த கண்
அந்த பாப்பா கண்ணு பாப்பா இல்லை இப்படியே அலைபாய் தான். இப்படியே அலைபாய்து அந்த திருட்டு மொழி மொழிக்கிறான் பகவான் தலை கொஞ்சிட்டு. வக்திரம் நினைய பயபாவனையா ஸ்திதஸ்ய சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினைய. அப்படி இந்த ஸ்லோகம் வந்து அவ்வளோ ரமிக்கத்தக்க ஸ்லோகம். அருமையான குந்தி அத்தை அனுபவிக்கிறான். அந்த யசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே யசோதை அப்படின்னு அதை நினச்சி பார்க்குறான். அந்த யசோதை அவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்பான். இந்த பயந்த கிருஷ்ணனை, இந்த திருட்டு கிருஷ்ணனை, இந்த திருட்டு மொழி கிருஷ்ணனை பார்க்கும்போது அது அப்படியே அவ்வளோ நளினமாக இருக்கும் இல்லையா கிருஷ்ணன் ஆழத்தை பார்த்தா. எந்த பகவான் நரசிம்மாவதாரம் எடுத்த போது பிரம்மாண்டங்கள்லாம் நடுநடுங்கி போச்சோ, அப்படியே அடிக்கிற அடியில் தன் பாதத்தை பூமியில் அடிக்கும்போது பூமிலாம் பிளந்ததோ, அப்படியே மரங்கள்லாம் மலைகள்லாம் மேலே கிளம்பிச்சோ, அப்படியேப்பட்ட இவருடைய கர்ஜனையினால் சமுத்திரம்லாம் பொங்குச்சோ, அப்படி ஒரு தன்னுடைய ஜடாமொழி அப்படியே சிதறடிக்கும் போது மேகங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டதோ, தன்னுடைய பிடரி மயிரை சிதறடிக்கும் போது அப்படி பிரம்மாண்டகானமான ரூபம் எடுத்து அவருடைய கர்ஜனையினால் அசுர கர்ப்பங்கள்லாம் நழுவி விழுந்ததோ, நரசிம்மருடைய கர்ஜனையினால் அசுர கர்ப்பங்கள்லாம் உடனே பிரசவிச்சிட்டாங்களா, சுகப்பிரசவம். அசுர பெண்மணிகள்லாம் அசுர வீரியங்கள்லாம் நழுவினதோ, அப்படியேப்பட்ட பயங்கரமான அப்படியேப்பட்ட பிரம்மாதி தேவர்கள்லாம் தூரக்கிருந்து நமோ நமகன்னு எட்டக்கிருந்து எந்த அளவுக்கு பயந்தாங்களோ, உலகமே நடுநடுங்கி போச்சு நரசிம்மாவதாரத்தை பார்த்து. அப்படிப்பட்ட உக்ர நரசிம்மரா அந்த பகவான் இன்றைக்கி கை கட்டி வாய்ப்புத்தி ஒரு இடைச்சிக்கையில் போய் அதான் சரி, எந்த பயமே உன்னை கண்டா பயப்படுமோ அந்த பகவான் பய பாவனையா ஸ்திதஸ்ய, அந்த பய பாவனையில் நின்றானே அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். எந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நாசகாமி ஜெகத் சர்வம், சீதையை கொண்டு வரலன்னா உலகத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு புறப்பட்ட போது தேவர்கள் முனிவர்கள்லாம் பிரம்மதேவரிடத்தை போய் சரணம் அடைஞ்சாங்களாம். பிரம்மதேவர் சொல்கிறார், பிரம்மதேவர் சாந்திப்படுத்தினார் முனிவர்களும் தேவரெல்லாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பகவான் இப்போ கோபத்தில் இருக்கார், ஆவேசத்தில் இருக்கார், ஆதிசேஷன் சமாதானப்படுத்துவார் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சமாதானப்படுத்தின பிறகு, இவ்வளோ கோபத்தை நான் பார்த்ததே இல்லை, தயவுசெய்து நீங்கள் யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு உலகத்தையே அழிக்க வேண்டாம் அப்படி ராமரை சமாதானப்படுத்தும் போது தான் ராமர் சாந்தி அடைஞ்சார். இல்லாட்டா உலகத்துக்கே அழிச்சிடுவார். சேதிக்காக அப்படிப்பட்ட சேதி அவ்வளோ முக்கியமானவள். தன் பக்திக்காக உலகத்தை நாசையாமி ஜெகத் சர்வம்னு கிளம்புனா இல்லையா. அப்போ எல்லாமே நடிட்டாங்களாம், தேவர்கள் முனிவர்லாம் நடிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, கஷ்ய பிப்பதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே. யாருக்கு கோபம் உண்டானால் தேவரெல்லாம் நடுநடுங்கி போவார்களோ. அப்படியேப்பட்ட பரம்பொருள் யாருன்னு வால்மீகி கேட்குறாரு இல்லையா, அப்படிப்பட்ட நரன் யாருன்னு கேட்குறாரு இல்லையா, அது ராமச்சந்திரமூர்த்தி தான். அப்படிப்பட்ட ராமோதரத்துலேயும் காம்பீரியத்தை பார்க்குறோம், நரசிம்மாவதாரத்துலேயும் அந்த காம்பீரியத்தை பார்க்குறோம். அப்படியேப்பட்ட பரமாத்மா தான், பகவான் தான். அது பகவான்னு நல்லா தெரியுது. இது வந்து குழந்தையாக தெரியுது. கிருஷ்ணனை பார்த்தா இன்றைக்கி ததிகணத்தன் தாளம் வர்றான் ஒரு யசோதைக்கு முன்னாடி. அப்போ இவளுக்கு கட்டுப்பட்டு பயந்து அம்மா அடிச்சுடுவாலும் பயப்படுறான்னா இது என்ன ஒரு நாடகம். அதான் விமோகையதி விமோக என்னை மோகிக்க செய்கிறதே, இது என்ன ஒரு லீலை இது. மற்ற அவதாரங்கள்லாம் அந்த இரண்யாக்ஷ வதம் பண்ணுறதுக்கு பகவான் வராக அவதாரம் எடுத்து கொம்புகளால் கிழிச்சு அவனை வதம் பண்ணி அப்படி நடுநடுங்க போலே செய்தார். அசுரர்கள்லாம் பயந்து ஓடினாங்க. அப்படியேப்பட்ட வராக அவதாரம் எடுத்த நரசிம்மாவதாரம், அப்படியேப்பட்ட ராமாவதாரம் எடுத்த ராவணன்லாம் கதி கலங்கி போய் இன்று போய் நாளை அவன் தேரெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி அந்த ராட்சச பூண்டே இல்லாமல் அழித்தாரே, ராம பானங்களால் எரிச்சு சாம்பலாக்கின அந்த பராக்கிரமசாலியான பகவானா இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மாவாக இவ்வளோ சௌலபியமாக வந்து எப்படி ஒரு நாடகம் நடிக்கிறான் பாரு. அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி அந்த வெண்ணப்பானை வச்சதுக்கு இது ஒரு தவறா, உலகுண்ட பெருவாயனுக்கு அந்த வெண்ணப்பானை வச்சதுக்கு அம்மா தண்டிக்கிறாளாம். அதுக்கு பயந்த பய பாவனையா ஸ்திதஸ்ய அப்படி இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது மனசுக்கு அப்படியே ரமிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகம்தான், கோப்யாததே துவயி கிருதாகசி தாம தாவத்து, தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, அந்த வயிற்றில் கயிறு கட்டினதுனால தாமோதரன்னு பேர் பகவானுக்கு. அப்படியேப்பட்ட அந்த லீலையை நினைக்கும் பொழுதே மோகிக்க செய்கிறதான் கிருஷ்ணனிடத்தில். அந்த பொய்யா நீலிக்கண்ணீர் வடிக்கிற பகவானை நீ மெய்யுருக வழிபடுவாயாக. அவன் பொய்யா நடிக்கலாம், ஆனால் அவனிடத்துல நம்ம தான் கபடமாக அவங்கள பக்தி பண்ணக்கூடாது, உண்மையாக பக்தி பண்ணணும். அப்போது அவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பயபாவனையா ஸ்திதஸ்ய இது நினச்சா நம்ம பயம்லாம் போகுமா, அவன் கட்டுப்பட்டதை நினச்சா நம்ம கட்டுகள்லாம் விலகுமா.
இப்படியாப்பட்ட உயர்ந்த விஷயம், இப்படியாப்பட்ட உயர்ந்த அர்த்தங்கள் பதிஞ்சிருக்கு இல்லையா இந்த ஒரு ஸ்லோகத்தில். அப்போ நினைக்கும் போது கிருஷ்ணனிடத்தில் மனசு பிரவேசிக்காமல் எப்படி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். இப்படி ரமிக்கத்தக்க விதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் அப்படியே பாராயணம் மூலப்பாராயணம் பண்ணும்போது இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது இந்த ஞாபகம் வரும்போது அப்படியே மனசுக்கு ரம்யமாக இருக்கும். இப்படிலாம் பகவான் லீலை புரிந்தானே அப்படின்னு. அவன் பயபாவனையாஸ்திதஸ்ய, பயந்த பாவனையில் நின்னானான். எப்போது காமத்துக்கு ஒரு தேவதை இருக்குது மன்மதன், அதுபோல் கோபத்துக்கு ஒரு தேவதை, அதுபோல் பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கு இல்லையா. அந்த பயத்து தேவதை கிருஷ்ணன் கூப்பிட்டானான். ஏன்னா பயம் என்னன்னே தெரியாது, பகவானுக்கு போய் பயம் என்னன்னா தெரியும். ஆனால் பய பாவனை பண்ணணும். ஆனால் அம்மா இப்போதைக்கு பயம் தேவைப்படுது. ஏன்னா அம்மாவுக்கு முன்னாடி நான் பயந்த மாதிரி இருக்கணும். அம்மா கும்பல் அடிக்கிறான்னா நான் பயந்த பாவனையில் இருக்கணும். அந்த பய பாவனை எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தானா. அப்போ அந்த பயம்ன்ற தேவதை கூப்பிட்டானா, ஏய் பயமே இங்கே வா அப்படின்னு. ஐயோ, உனக்கு ஒரு கும்பிடு, உன் தசைக்கே ஒரு கும்பிடு, உன்னிடத்தும் வரமாட்டேன், உன் பக்தரிடத்துலேயே நான் வரமாட்டேன், உன் நாமா சொல்கிறதுலே நான் வரமாட்டேன் அப்படின்னு நடுங்கிச்சான் அந்த பயம். இப்போ வரையா இல்லையான்ட்டு அது பயந்து நடிகன்னு வந்து தான். ஓ, பயம்னா இப்படி தான் பயந்து நடிகன்னு வரணுமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த பாவனையை அப்படியே இவன் அனுசரித்தான் கிருஷ்ணன். இது அண்ணா அழகாக சொல்லுவார் இந்த கதையை. அப்படி பயபாவனையா ஸ்திதஸ்ய, அந்த பயம் எப்படி அந்த பயத்தினுடைய பாவனை அப்படியே அனுசரித்து அம்மா முன்னாடி அந்த பயந்த நிலையில் நின்னானான் பகவான். பயபாவனையா ஸ்திதஸ்யனா நின்றானான். அந்த பயத்தினுடைய பாவனையே அனுசரித்து நின்றானான். இப்படியாப்பட்ட லீலை பகவான். அம்மா என்ன நினச்சா, யசோதா ரொம்ப பயந்துட்டான்னு சொல்லிட்டு குரலில் கட்டிப்பட்டு, இங்கே கடை, நீ கட்டுப்பட்டு கடை, இதான் உனக்கு தண்டனை. அம்மா நான் அவுத்து விடுமா, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி இந்த சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படி தான் கட்டுப்பட்டு வரணும், நீ பானி வச்சில்ல, வீட போய் வெண்ணே திருடுற அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பட்டு போயிட்டா அம்மா. அந்த சமயத்தில் தான் கட்டுப்பட்ட நிலையிலையும் பிறருடைய கட்டை விடுவிக்க வேண்டும் என்று உடனே நலகோபுரன் மணிக்கிறவன் 2 பேரும் மரங்களாக இருக்கும்பொழுது உரலில் அப்படியே இழுத்துட்டு போய் அந்த மரங்களை முறித்து அதுக்குள்ளே இருக்கிற நலகோபுரம் மணிக்கிறவனுடைய சாப மோட்சணம் உண்டாக்கி அவரில் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வச்சார் பகவான் இல்லையா. அவன் சாப மோட்சணம் பண்ணார். தான் கட்டுப்பட்ட நிலையிலையும் பிறருடைய கட்டுக்களை அவிழ்த்தான் பகவான். அப்படிப்பட்ட உரல் கொண்டு போய் அந்த மரங்கள் நடுவில் உரல் கொண்டு போய் அந்த மரத்தை வீழ்த்தினான். அந்த மரங்கள் திவ்ய புருஷலாகிய நலகோபுரம் மணிக்கிறவன் அந்த ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர்கள் யக்ஷலோகத்துக்கு போகிறார்கள், சொர்க்கலோகத்துக்கு போகிறார்கள். குபேரனுடைய புத்திரர்கள் நாரதரை அவமதித்ததுனால சாபம் பெற்றார்கள். சாபம்ல அனுகிரகம்தான், பகவத் தரிசனத்தினால் இவங்களுக்கு புத்தி தெரிந்துட்டோன்னு மதுபானம் சாப்பிட்டு நாரதர் மேலே போய் விழுந்தாங்க. நாரதர் அந்த அப்போ சாபம் கொடுத்தாரு, நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் இப்படி ஜடமான மரம் போல் மேலே விடுகிறீர்களே என்று சொல்லி நீங்கள் போங்க, அப்படி நீங்கள் மரமாக போகக்கூடியவர்கள், அதுவும் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் மரமாக போகக்கூடியவர்கள், இது சாபமாக அனுக்கிறோம். எல்லாமே அதானே கேட்குறோம், கோகுலத்தில் ஒரு பிறவி கிடைக்குமான்னு தானே கேட்குறாங்க. அந்த இடத்துலையே பிறவி கொடுத்துருக்காரு நாரதர். எல்லாமே சுவாரஸ்யம்தான், இந்த சாபம் கூட சுவாரஸ்யம்தான். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள், பகவானுடைய எல்லா லீலைகளும் பார்த்தவங்களாம் அவங்க. போதனா மோட்சம், திருணாவர்த்த மோட்சம், சகடாசுர வஞ்சனம் எல்லாத்தையும் பார்த்தவங்களாம் அந்த மரங்கள். அந்த நலகோபுரம் மணிக்கிறவன் மரங்களாக அந்த மரத்தை முறித்து அவர் சாப மோஷனம் பண்ணான் பகவான். ஆனால் பகவான் உரலில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறான். இல்லை ஒரு விடம்பனம் நாடகம். பகவான் எதுக்கு அவன் கட்டுப்பட நினச்சா நம்ம கட்டுகள், நம்மளுடைய எல்லா கட்டுகளும் அவிழ்ந்துருமா அந்த கட்டுகள்லாம். அப்படிப்பட்ட இந்த லீலை, இந்த ஒரே ஸ்லோகம்தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த லீலையில். அப்படி ரமித்து படித்தோம்னா பாகவதம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. அப்படியே தியானத்தில் போய்டும், அந்த கிருஷ்ண பக்தியில், அந்த கிருஷ்ண கதையில் அப்படியே மனசு மக்னமாயிடும். அதனால் இந்த பாகவதம் சும்மா ஃபுல்லாக 18,000 ஸ்லோகம் படித்தா தான் பக்தி வரும்ன்றது கிடையாது. இது எங்கேயாவது ஒரு ஸ்லோகம் டக்குன்னு கண்ணில் பட்டுடும், அப்படியே நமக்கு அகப்பட்டுடும். அதை வச்சு இப்போ நினச்சி பார்த்தா அந்த ஸ்லோகத்தை நம்ம மனசே அப்படியே அந்த பிருந்தாவனமாக மாறிடும், மனமே பிருந்தாவனமாக மாறிடும். கிருஷ்ணா அங்கே வெண்ணை திருடினது, யசோதை முன்னாடி ததிகணத்தின் தாளம் போட்டது, உரலில் கட்டுப்பட்டது, இதெல்லாம் நினச்சப்போ அந்த தியானம், பகவான் வெண்ணெய் தோய்ந்த வாயோடு பகவான் காட்சியளிக்கிறது, திருட்டு மொழி மொழிக்கிறது தலை கொஞ்சின்னு அப்படியே கண்ணில் மலம் தண்ணீர் விடுறது. அந்த அந்த நீலி கண்ணீர் வடிக்கிறான் பாரு பகவான் அழகாக, கண்ணை கசின்னு அவ்வளோ அழகாக.
அந்த மை தோய்ந்த கண்ணோட கருப்பு உடம்புக்கு மை போச்சுனோட ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு. கிருஷ்ணனை அதை சொல்லவே வேணாம். அவனுக்கு வெண்ணெய் பூசினாலும் வாயில் அழகாக இருக்கும், மை பூசினாலும் அழகாக இருக்கும். எல்லாமே அதுக்கு ஒரு திருஷ்டி போட்டு ஒன்று வச்சா இன்னும் ரொம்ப அழகாகிடும். உடனே திருஷ்டி போட்டு கழிச்சிடுவாளாம். ஏன்னா குழந்தைக்கு திருஷ்டி போட்டுன்னு சொல்லிட்டு திருஷ்டி போட்டு வைக்கிறா யசோதை. திருஷ்டி போட்டு வச்சா இன்னும் அழகாக இருக்கிறான். வேணாம் திருஷ்டி போட்டே இன்னும் திருஷ்டி அதிகமாகிடும் போல இருக்கு சொல்லிட்டு திருஷ்டி போட்டு எடுத்துருவாளாம். கன்னத்தில் திருஷ்டி போட்டு வச்சா இன்னும் அழகாக இருக்குமா கிருஷ்ணனுக்கு. எப்படிலாம் அலங்காரம் பண்ணி பார்க்கணுமோ அவள் விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாள் கிருஷ்ணனுக்கு. மயில் பிடி வச்சு இப்படி வச்சு பூக்கள் வச்சு என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ மூக்குத்தி கூட போட்டு விட்ருவான் யசோதை. அவனை புல்லாக்கு காதில் கம்பல் மூக்கில் புல்லாக்கு இதெல்லாம் போட்டு ரசித்து கிருஷ்ணனுக்கு பல விதமான அலங்காரம் போட்டு அப்படி ஆடைகள்லாம் உடுத்தி நீலப்பட்டாடை மஞ்சள் பட்டாடை எப்படிலாம் உடுத்தணுமோ அவனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி புல்லாங்கெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி தான் மாடு மேய்க்க அனுப்புவான். ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான். கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அனுப்புவாளாம். பூக்கள்லாம் சொருகி பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க இல்லையா. அவனை குளப்பாட்டி அவனை தலைவாரி அழகாக முடித்து அந்த கன்று குடிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகாக அந்த சுறுசுறான கேசங்களை முடித்து அழகாக அவனுக்கு இது பண்ணி அதை மயில் பொழிலாம் வச்சு அலங்காரம் பண்ணி அழகாக அனுப்புவாளாம். யார் யசோதை தானே அலங்காரம் பண்ணணும். தாய்க்காரி அவள் தானே, அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாளாம். பலராமனுக்கு ரோஹிணி அலங்காரம் பண்ணி அனுப்புவான். ரெண்டும் பார்த்தா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே ரசித்து அலங்காரம் பண்ணியிருக்கா யார் கிருஷ்ணனுக்கு யசோதை அம்மா. பார்த்து பண்ணியிருக்கா பாரு. அவனுக்கு எப்படிலாம் கிருஷ்ணனை பார்க்கணும் ஆசைப்பட்டாலோ அப்படி அனுபவிச்சிருக்காவோ. பலவிதமான அலங்காரம் பண்ணி அனுபவிச்சிருக்கா. இன்றைக்கி அர்ச்சகரெல்லாம் பார்த்தா கோயிலில் கிருஷ்ணனுக்கு பல அலங்காரங்கள் பண்ணி பார்க்குறாங்கல்ல, அதை முதல்ல அனுபவிச்சு யாருன்னா கிருஷ்ணனுக்கு யசோதை தான். அவள் எப்படி பார்க்கணும்னு நினச்சாலும் பொம்பளை வேஷம் போட்டும் பார்ப்பான், ஆம்பளை வேஷம் போட்டும் பார்ப்பான், பகவானாகவும் பார்ப்பான். அவனுக்கு அதான் சொல்ல மூக்கில் புல்லாக்கு போட்டும் பார்ப்பாளாம், காதில் கம்பல் போட்டும் பார்ப்பாளாம். எப்படிலாம் பொட்டு வைக்கணுமோ எப்படி அலங்கணுமோ எல்லாத்துக்கும் தன்னை ஒப்படைச்சிடுவான் பகவான். யசோதை தனக்கு என்னை அலங்காரம் பண்ணின்னு பார்க்குறாள்ல, அவள் இஷ்டப்படி அனுபவிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தன்னை விட்டு கொடுத்துருவானான். அவள் பலவிதமான ஆடைகளை போட்டு அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெஸ்ஸு அலங்காரம் பண்ணி பார்ப்பாளாம். அப்படி பார்த்து ரசித்தவ யார் யசோதை. அதான் வாத்சல்ய பாவம். அந்த குழந்தை மேலே கொல்லக்கூடிய இன்பம். ஏன்னா சொன்ன பேசி கேட்குற குழந்தை லூட்டி அடிப்பான், ஆனால் அம்மாக்கள் பயந்த மாதிரி நடிப்பான். அப்படியும் இருப்பான். அதனால் பார்த்து ரசித்து நந்த பாபாவும் அதை பார்த்து ரசிப்பார். அது மாதிரி எல்லாமே அந்த நந்த பாபாவுக்கு பிரீதி உண்டு பண்ணுறதுக்காக அவர் பாதுகையை கொண்டு வந்து தலைமையில் அவருடைய பாதுகையை தலைமையில் வச்சுன்னு கொடுப்பாராம். அப்பா உட்காந்து மனை எடுத்துனாடான்னா மனை எடுத்து கொடுப்பானா, அந்த பழக எடுத்து கொடுனா பழக எடுத்து கொடுப்பானா. தலைமையில் அப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கையை உதறிப்பானான். இப்படிப்பட்ட அழகான சேஷ்டைகள்லாம் பகவான் பண்ணுவான். அவளுக்கு பிரீதி அதிகமாகுமா நந்த பாப்பாவுக்கு. அதேபடி யசோதைக்கு வாத்சல்ய பக்தி அதெல்லாம் ரசிக்கணும். அதெல்லாம் ரசிக்கத்தக்க விஷயங்கள். அதெல்லாம் குழந்தைக்கு எப்போவுமே ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன மாதிரி பல விதமாக அலங்காரம் பண்ணிப்பாள். அது நிறைய பவுட்ரு பூசி கூட அலங்காரம் பண்ணி பார்ப்போம், அது கூட அழகாக இருக்கும். அதை பார்த்து அப்படி கூட பார்ப்பா இல்லையா ஒரு தாய்க்காரி. குழந்தைக்கு என்னென்ன பண்ணி பார்க்கணுமோ அப்படியே அந்த பவுட்ரு நிறைய பூசி அது மேலே மை வச்சா எப்படி இருக்கும், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படிலாம் பார்த்து அலங்காரம் பண்ணி பார்ப்போம் கிருஷ்ணனுக்கு. இதெல்லாம் ஒரு ரசிக்கிற, அதான் சொல்கிறேன், பாகவதமே ரசிகாக புவி பாபுகாக. பகவானை அப்போ ரசிச்சிருக்க மாட்டாளா யசோதை. பாகவதர்களே ரசிக்கிறாங்க இந்த பாகவத கதைகள் என்ன. அப்போ எவ்வளோ ரசித்து அலங்காரம் பண்ணியிருப்பா கிருஷ்ணனுக்கு. யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு கட்டமும் படிக்கும்போது அந்த மனசு அப்படியே அதில் மக்னமாயிடும். கிருஷ்ண பக்தியில் அப்படியே கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுது இது பண்ணுறதுலாம் அப்படியே நம்ம தியானத்தில் வந்துடும். அப்படியே சத்திய ஹிருத்திய அபருத்தியதே இருதயத்தில் உடனே வந்துடும். பகவான் தங்கிடுவான். இதுபோல் ரசிகர்களாக இருக்கணும், அவ்வளோதான். பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன தகுதினா ரசிகனாக இருக்கணும், அவ்வளோதான். நீ தியானம் பண்ணியா, தவம் பண்ணியா, யோகம் பண்ணியா, நீ யாகம்லாம் நிறைய பண்ணியா, தான தர்மங்கள்லாம் பண்ணியா, தீர்த்த யாத்திரைலாம் போயிட்டு வந்தியா, இதெல்லாம் தகுதி கிடையாது. நீ ரசிக்கும் தன்மை உடையவனா, அது போதும். அப்போ யாரோன்னா கிருஷ்ண கதையை ரசிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு கட்டமும் படிக்கும்போது ஸ்லோகமாக படிக்கும்போது, இப்போது பீஷ்மசுத்தி படிக்கிறோம். பீஷ்மசுத்தி படிக்கும்போது பீஷ்மசுத்தியில் நிறைய 11 ஸ்லோகம் இருக்குது.
அதில் மத்பிரதிஜாமிருதம் அதிகர்த்தம் அவப்ளுதர் அதஸ்தா திருதரத சரணோப்பியா சடத்குஹு ஹரிரிவ ஹந்தமிவம் கதோத்தரீயா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அந்த கதையை நினச்சாலே, அதாவது ஆயுதம் எடுப்பதில்லை என்ற தன்னுடைய சத்தியத்தை விட்டுட்டு ஆயுதம் எடுக்க செய்கிறேன் என்ற பீஷ்மருடைய சத்தியத்தை நிறைவேற்றத்துக்காக பகவான் என்ன பண்ணால் சக்கராயுத தூக்கின்னு ஓடினானான் பீஷ்மரை கொல்றதுக்கு. ஹதோ பீஷ்மா. அர்ஜுனன் பிடிக்கிறான், வானா கிருஷ்ணா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஆயுதம் எடுக்கிறியே, நான் பார்த்துக்கிறேன், நீ தாத்தாவை கொல்ல வேணான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறானா. எவ்வளோ இழுத்தாலும் அது அர்ஜுனையே வலிச்சுன்னு போகிறானா பகவான். ஒரு யானையை கொல்ல சிங்கம் ஓடி வருது போல். காரணம் என்னென்னா, அதான் பீஷ்மர் விரும்புறது அதானா. ஆனால் பீஷ்மருடைய அந்த சத்தியத்தை நிறைவேற்றத்துக்காக தன் சத்தியத்தை மீறி அப்படி ஓடுறானா. பூமி நடுங்க சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிவம் கதோத்தரீயா, உத்தரிய நழுவ அப்படி சிண்ட விழுந்து கூட தெரியாமல் ஓடினா தான் கோபாவேசத்தில் ஓடின மாதிரி தெரியுமா. எப்படி நடிக்கிறான் பார். பீஷ்மருடைய சத்தியத்தை நிறைவேற்றத்துக்காக ஓடுறான். அதனால தனக்கு உண்மையிலே ஆவேசம் வந்து அந்த ஆவேசத்தினால் தன் சத்தியத்தையும் மீறி அப்படி ஓடுற மாதிரி ஓடுறான் பார். என்னெல்லாம் சிண்டா விழுந்து கூட தெரியாமல் அப்படிப்பட்ட உத்தரிய நழுவிழுந்து கூட தெரியாத ஓடுறானா பகவான். இதெல்லாம் நினைக்கும் போது அந்த மனசே குருஷேத்திரமாக மாறிடும். அங்கே எதிர பீஷ்மர் வந்து ஏஹி புல்லாரவிந்தா அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது மகாபாரத்தில் வருது. ஆயுதங்கள்லாம் கீழே வச்சுட்டு கை கூப்பி வணங்குறார். உடனே எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு பீஷ்மர் பிரார்த்தனை பண்ணுறார். சக்கராயுதத்துக்குன்னு வந்தார். அப்போது உடனே அர்ஜுனன் தடுத்ததுனால அப்புறமா திரும்பி மறுபடியும் ரதத்தில் ஏறுறார். ஆஹா, இன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி வதம் பண்ணியிருந்தானா என் கதை முடிஞ்சிருக்கும், உடனே நான் மோட்சம் அடைஞ்சிருப்பேனே. ஆனால் என்னை ஏன் விட்டு வச்சான் பகவான், அன்றைக்கே நான் போயிருப்பேனே அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறார் இந்த ஸ்துதியில். அப்படி அன்றைக்கே போயிருப்பேனே எப்படின்னா, ஒரு சிங்கம் ஹரிரிவம் ஹந்துமிவம் கதோத்தரீயா, என்னை வதம் பண்ணுறதுக்கு அப்படி ஓடி வந்தானே, அப்போயே என்னை வதம் பண்ணியிருந்தால் நான் பகவான் திருவடி அடைஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்கிறார். வாஞ்சஸ்து உத்தராயண ஸ்வச்சந்த மிருத்யு. அவருக்கு மரணம் கிடையாது, நினச்ச போது தான் மரணம். என்னை கொன்னா கூட நான் கொல்லப்பட மாட்டேன், ஏன்னா ஸ்வச்சந்த மிருத்யுன்னு ஒரு தடை இருக்குது. அதனால தான் பகவான் விட்டு வச்சிட்டான். இதை கட்டி அன்றைக்கே எனக்கு மோட்சம் கொடுத்துருப்பான் அப்படின்னு வரமே எனக்கு தடையாகி போச்சு. சந்தன மகாராஜா கொடுத்தாரான் வரம். என்னென்னா ஸ்வச்சந்த நீ ஏன் நினச்சாதான் உனக்கு மரணம் வரும், அதுக்கு முன்னாடி உனக்கு மரணம் வராது அப்படின்னு. அது எனக்கு தடையாகி போச்சு. இல்லைனா பகவான் அன்றைக்கே வதம் பண்ணி என்னை மோட்சத்துக்கு அமைச்சிருப்பான். அப்படி வதம் பண்ணோட நான் சாக மாட்டேன், ஏன்னா நான் நினச்சா தான் சாவேன். அதனால தான் பகவான் விட்டு வச்சிட்டான் என்ன அப்படின்னு நினைக்கிறார் பீஷ்மாச்சாரியார். அதான் அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த பாகவதமே ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணோப்பியா சடத்குஹு ஹரிரிவ ஹந்தமிவம் கதோத்தரீயா. ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா. என்ன ஒரு ஸ்லோகம் இதெல்லாம். தன் சத்தியத்தை விட்டு தன்னுடைய நோக்கம் முக்கியம் இல்லையா, பக்தனுடைய சத்தியம்தான் முக்கியமாக. அதுக்காக பகவான் சத்தியத்தை கூட மீறிடுவானா. சத்தியஸ்வரூபி எந்த சத்தியவிரதம் சத்தியபரம் திரு சத்தியம் சத்தியசியோனும் நிகழும் சத்தியாத்மகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியஸ்வரூபியாக அவனை புகழாத தேவரெலாம் சத்தியமே வடிவமானவன். அந்த பகவான் சத்தியத்தை விட்டது தான் ஆச்சரியம். பக்தனுக்காக சத்தியத்தை விட்டாம்பார், இதுதான் ஆச்சரியம். அப்புறம் எப்படியாப்பட்ட பக்த வத்சலன் அவன், பக்த வாத்சல்யம் அவன் கூட இருக்கும். அந்த பீஷ்மருக்காக தன் சத்தியத்தை விட்டானே, அதுதான் அழகான். பீஷ்மர் சத்தியத்தை பீஷ்மர் சத்தியத்தை காப்பாற்ற மாட்டேன், என் சத்தியத்தை தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அது பக்த லட்சணமே, அது பக்த வத்சலன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். பக்த வத்சலன்னா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும், அந்த பக்தனுக்காக தன் சத்தியத்தையும் விட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் பக்த வத்சலன். தன்னுடைய அந்த கட்டுப்பாடை மீறி வரணும், மீறி வந்தால் தான் பாசம்னு பேர், அந்த வாத்சல்யம்னு பேர். எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பகவானே சத்தியத்தை மீறிட்டானா, பகவானே சத்தியம் மீறிட்டானா ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஆமாம், பக்தனுக்காக மீறுவான். அப்போ பக்தனிடத்துல எவ்வளோ பாசம் பகவானுக்குன்னு யோசிச்சுப்பார். அந்த பகவான் ஒன்று வானாவா? அப்போ நமக்காக சத்தியத்தையும் மீறி தன்னுடைய கட்டுப்பாடையும் மீறி அந்த பக்தனுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால்
இத்தனைக்கும் அதர்மத்துக்கு பின்னாடி சண்டை போடுறாரு. அவர் நான் ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லையா, அதர்மத்துக்கு பின்னாடி சண்டை போடுறாரு. ஆனால் அவர் ஹிருதயம் முழுவதும் நான் தானே இருக்கிறேன். அவர் எதிர்கட்சியில் இருக்கலாம், எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர் தூய பக்தர். அது மாதிரி பக்தர்களுக்கு பகவான் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவானா பக்தனுக்காக, எதை வேணாலும் தியாகம் பண்ணுவான். சக்கராயுதத்தை குத்துல அம்பரீஷனுக்கு தன் கையாயுதம் சக்கராயுதம் எப்பவும் கையில் வச்சுன்னு இருக்காரு, அதையே குத்துட்டார். இந்த எந்தில் உந்து அப்படின்ட்டு அம்பரீஷன் வச்சுக்க, நீ வச்சுக்கின்ட்டு எனக்கு எதுக்கு இந்த சக்கராயுதம், இல்லை உங்கள் ஆபத்துக்கு உதவும் வச்சுக்க அப்படின்னு சொல்ல. இப்போ சுதர்சன சஸ்திரம் பகவான் கையிலே கிடையாது. ஆனால் பகவான்கள் போய் கேட்குற துர்வாசர், உங்கள் சுதர்சன சக்கரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, என்னை துரத்தின்னு வருது. ஒரு ரிஷின்னு கூட தெரியாது அந்த சுதர்சன சக்கரத்துக்கு, என்னை துரத்தின்னு வருது அது அப்படின்னு. நீங்கள் தப்பு பண்ணாமல் உங்களை துரத்தாது, சும்மா எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. முதல் சக்கராயுதம் எந்த கிடையாது, நீங்கள் எந்த நினச்சிங்களா. அது அம்பரீஷன் எப்போ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ நான் கையெழுத்து போட்டு 10 மணி கொடுத்தாச்சு அந்த சக்கராயுதம் அவங்கள. அது அவனுது, என்னுடையது கிடையாது. நானே அவனுடைய அகம் பக்த பராதீனம். அப்புறமா சக்கராயுதமாக எந்த இருக்கும் அது குத்து ரொம்ப நாளாக ஆகுது, தெரியாது அவங்களுக்கு. சக்கராயுதம் அவனது தான், அவன் காலில் பிடிச்சிங்க. அவன் சொன்னால் சக்கராயுதம் கேட்கும், நான் சொன்னால் கூட கேட்காது சக்கராயுதம். ஏன்னா எந்தில் சக்கராயுதம் அஸ்வதந்திரா, எனக்கு சுதந்திரம் கிடையாது, அந்த சக்கராயுதத்தை நிறுத்தத்துக்கான சுதந்திரம் எனக்கு கிடையாது அப்படின்னு பகவானே சொல்கிறான் துர்வாசரத்தில். துர்வாசர் அடப்போப்பா இவ்வளோ தொலை வந்து வேஸ்ட்டாக போச்சு சொல்லிட்டு நேராக அங்கே தான் நான் வந்தேன், அங்கேயே காலில் விழுந்துடலாம்ல, எனக்கு தெரியாது நீ கொடுத்தது. ஆமாம், இது டங்கல் பண்ணி எல்லாருக்கையும் சொல்லுறேன். நான் அம்பரீஷ் சக்கராயுதம் கொடுத்துருக்கேன், அம்பரீஷ் சக்கராயுதம் தான் ஊரில் டமால் அடிக்கிறது. கொடுத்தது வலது கை கொடுப்பது இடது கை தெரியாமல் கொடுக்குறது தான் பகவானுக்கு அழகு. குசலன் கொடுத்தது குசலங்கள் சொல்லி அனுப்பிச்சார், உனக்கு மாளிகை கூட கோபுரம்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சார். அது சொல்கிறது மனுஷனுக்கு தான், எல்லாத்தையும் சொல்லி காட்டுற புத்தி. பகவானுக்கு கிடையாது. கொடுத்த சூடு தெரியாமல் கொடுத்து அனுப்பிச்சிடுவான். ஆனால் பார்த்தா சாத்தமாக இருப்பான், ஆனால் பார்த்தா பெரிய அனுகிரகம் பண்ணிவிடுவான். நம்ம கண்ணீர் பறதை தவிர அப்படியே நம்ம பிரமிச்சு போய்டுவோம். எப்படியாப்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான், எப்படியாப்பட்ட அதிசயத்தை பண்ணியிருக்கான்ட்டு அப்படியே உளுந்து போய்டும், அவ்வளோ ஆச்சரியப்படும். இப்படி தான் பகவான் பிரமிக்க செய்வான் பக்தர்கள் வாழ்க்கையில். அதான் மிராக்கல்னு சொல்கிறோம் நாம். பக்தர்கள் வாழ்க்கையில் பகவானுடைய செயல்களில் நம்ம மிராக்கல், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறான். தான் ஏன் அற்புதமாக இருந்தான், அவன் கொடுத்து அவன் சொல்லிட்டு செய்திருந்தால் அது அற்புதமாக தெரிஞ்சிருக்காது. சொல்லாமல் செய்ததுனால தான், சர்ப்ரைஸாக இருக்கிறதால தான் அற்புதமாக இருக்குது அதெல்லாம். அதனால் சொல்ல மாட்டான் பகவான், ஆனால் தன் செயலில் செய்துடுவான். பக்தர்களுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிவிடுவான். குசலருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான், அம்பரீஷனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான். அப்படி தான். அப்போ துர்வாசர் கேட்டுன்றவொடனே அந்த சக்கர ஸ்தோத்திரம் பண்ணி சக்கராயுதத்தை, சுதர்சன சக்கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தி அடைய செய்தார். துர்வாசனும் தாபத்திலிருந்து விடுபட்டார் இல்லையா. அதான். ஆனால் பக்தனுக்காக பகவான் எதையும் செய்யக்கூடியவன் அப்படின்றது தான் இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா. ஸ்வர்ணிகமும் அபகாய மத்பிரதிஜாம் ருதம். மத்பிரதிஜாம் ருதம், ருதம்னா உண்மையாக்குவதற்காக, மத்பிரதிஜா என்னுடைய சத்தியத்தை உண்மையாக்குவதற்காக. மத்பிரதிஜாம் ருதம் அதிகத்தும் அவப்ளுதோ ரதஸ்தா, அந்த ரதத்தில் தொப்புன்னு குதித்து ஓடினானே. அதுதான் பகவானுடைய கருணையே அலாதியானது. ஒவ்வொரு ஸ்துதிலையும், இந்த பீஷ்ம ஸ்துதிலேயே ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. அதெல்லாம் படித்தோம்னா நம்ம மனசே குருஷேத்திரமாக மாறிடும். மனசே அப்படி கிருஷ்ணன் ஓடி வர்றதும், பீஷ்மாச்சாரியர் கைக்குப்பி வணங்குறதும், அதுவும் பீஷ்மாச்சாரியர் கூர்மையான பானங்களால் கிருஷ்ணனுடைய கவசங்களை உடைக்கிறதும், உடம்பெல்லாம் அம்புகளால் தொலைக்கிறதும், ரத்தம் குப்புன்னு வர்றதும், கவசங்கள் உடைய வர்றதும், கிருஷ்ணனுக்கு கோபம் வந்து ஓடி வர்றதும், இது மாதிரி எல்லாம் பார்த்தா கிருஷ்ணனுக்கும் பீஷ்மனுக்கும் சண்டை அந்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. கட்சியில் பார்த்தா அது 2 பேரும் இது ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க. ஒரு காதலன் காதலினுடைய விளையாடுற மாதிரி, அப்படியே என்னது அதிகமான ஊடலில் அப்படி கடிச்சுண்டு விளையாடுற மாதிரி, அதில் காயங்கள் கூட ஏற்படுமா. யாரும் ஒரு தம்பதிகள் அதிகமான ஊடலில் காயங்கள் கூட ஏற்படுமா. அது மாதிரி இவர்கள் விளையாடினாரலாம். யார், ஒரு பக்தனும் பகவானும் அப்படின்னு விஸ்வநாத சகர தாகரா யாரோ ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, பீஷ்மருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த இந்த யுத்தமானது எப்படின்னா, ஒரு காதலிக்கும் காதலும் நடந்த ஒரு ஊடல் போல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுற, இந்த பாகவத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பகவானுக்கு காயம் ஏற்படுத்தலாமான்னா,
அது மாதிரி ஒரு காதலன் காதலி வந்து அதிகமான உடலில் சில காயங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதெல்லாம் அந்தரங்க பக்தி. இதெல்லாம் வந்து வெளிப்புறமாக பகவானுக்கு காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். யார்? பீஷ்மாச்சாரியார். இது அன்புனால் பகவானுக்கு ஏது ரத்தம், உடம்பு, மாம்சம். இது அன்புனால் அந்த மலர்களை, அந்த அம்புகளையே மலர்களாக அர்ச்சித்ததுனால ஏற்பட்ட காயம். அது அன்பால் போட்ட அம்புகள் அது. அதனால் அவைகள் வந்து காயம் ஏற்படுதுன்னா அது வந்து காயம் இல்லை. பகவான் அது காயமாக எடுத்துக்கல, அது பக்த வாத்சல்யமாக எடுத்துக்கிறான். அது வந்து பக்த வாத்சல்யத்தில் அது புஷ்பமாக எடுத்துக்கிறான் பகவான். அது பக்தியாக பகவான் ஏற்றுக்கொண்டதுனால தான் பீஷ்மருக்கு முக்தியை கொடுக்குறான் பகவான். அதான் மம நிஷித சரைர் விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. அந்த கவசத்தை பழந்ததே என்னுடைய கூர்மையான பானங்களால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு தம்பதிகளுக்குள் ஊழலில் ஏற்படக்கூடிய காயங்கள் போல் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. மகான்கள், ஏன்னா இது வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பக்தன் போய் பகவான் அடிக்கலாமா, பீஷ்மாச்சாரியர் போய் பானம் தைக்கலாமா அப்படின்னு. அப்போது இது எப்படி புரிய வைக்குதுன்னா அதான் மகான்கள் வியாக்கியானத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஊழலில் வந்து காதலுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் வந்து இப்போ நகம் படும், அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அப்போ காயம் ஏற்படும் அங்கங்களில், 2 பேர் தம்பதிகளுக்குள்ளே, அது மாதிரி காயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வநாத சக்கரவர்த்தி தவிர யாரோ ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறார். பரம வைஷ்ணவர்கள் சொன்ன விஷயம் வியாக்கியானம் இது. தம்பதிகளுக்கு ஊழலில் ஏற்படக்கூடிய காயங்கள் போல அப்படின்னு ஒரு பரம வைஷ்ணவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த இந்த இரத்த காயம், ரணகாயம், இந்த அம்பு அர்ச்சனைகளானது அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ பாசத்தினால, அதாவது என்னென்னா அதிகமான பிரேமையினால் ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த காயங்களை பகவான் முகத்தில் புள்ளி புள்ளியாக தாங்கிட்டு இருக்கிறானா. பார்த்தசாதி கோயிலில் பார்த்தா உற்சவமூர்த்தி அருமையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம். அதனால் பாகவதம் வந்து ஒவ்வொரு கட்டமும் நம்ம சும்மா இப்போ நான் ஓரளவு அப்படி பேசுகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு சரித்திரமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இது இவ்வளோ அனுபவங்களை, எல்லாமே அனுபவம் தான். பாகவதம் பூரா அனுபவம் தான். அது புரிஞ்சிக்கிற சாமர்த்தியம் வந்தால் புரிஞ்சிக்கோ. அப்போது மம நிஷித சரைர் விபித்தியமான, என்னுடைய கூர்மையான பானங்களால் தைக்கப்பட்டது. அவனுடைய கவசத்தை பழந்தேன், அவன் மார்பில் புண்ணாக்கினேன், முகத்தில் புண்ணாக்கினேன் அப்படின்றார் பீஷ்மாச்சாரியார். இதெல்லாம் ஸ்துதியாக சொல்கிறார் அவர். சரிதானா? அதனால் இந்த பாகவத நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு பாகவதம் படிக்க படிக்க தேவாமிர்தமாக இருக்கும். பகவான் நினைக்கிறதுக்கு இப்போ தியானம்னு பண்ணால் மனசு ஒருமுகப்படாது. உலக விஷயங்கள்லாம் மனசில் குப்பையாக வந்துனே இருக்கும். அலை மேலே அலையாக, அலை மேலே அலையாக வாடுக்கு ஒரு அலை போனால் இன்னொரு அலை வருதில்ல கடல், அது மாதிரி வந்து மனசில் பல எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கும். அப்போது அதை நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது. என் மனசு ஒருமுகப்படுத்தி பார்ப்போம். ஒரு கருப்புள்ளியை தியானம் பண்ணு, அதை தியானம் பண்ணு, இது இல்லாட்டி ஒரு ஜோதியை தியானம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க தியானத்தில். அப்போ நம்ம பகவானை தியானம் பண்ணுறது எங்கே? ரொம்ப கஷ்டம். காலை பிடிச்சா தலையை காணாமல் போய்டும், தலையை பிடிச்சா காலை காணாமல் போய்டும். அதுமாதிரி தியானம் பண்ணால் தியானத்தில் மனசு ஒருமுகப்படுத்த முடியாது. ஆனால் பாகவத கதையை கேட்கும்போது, இது மாதிரி விஷயங்களை படிக்கும்போது ஹிருதயத்தில் பகவான் தன்னாலே வந்துடுறான். சத்யோ ஹிருத்ய அவருத்தியது, இருதயத்தில் சத்யோ ஹிருத்தி உடனே வந்துடுறானா. அப்போ இந்த கதைகள் பேசும்போது பகவானை எப்படி இருதயத்தில் பிடிச்சிடுறோமோ, வேறு தியானங்களால் நியமங்களை கடைப்பிடிக்கிற அஷ்டாங்க யோக பயிற்சினால் பகவானை பிடிச்சிட முடியாது. தபசுனால் யோகத்தினால் பிடிச்ச முடியாது. இந்த நாம கீர்த்தனத்தினாலையும் இந்த பகவத் கதைகளை பேசுறதுனால தான் ஹிருதயத்தில் பகவான் வந்து தங்கி விடுகிறான். அப்போ பாகவதத்தில் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும்போது கிருஷ்ணனை தியானம் பண்ணுறோம், கிருஷ்ண பக்தர்களை தியானம் பண்ணுறோம். இப்போ கிருஷ்ண சம்பந்தத்தில் தான் இருக்கணும், கிருஷ்ண சம்பந்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனந்தமாக இதெல்லாம் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகம் படித்து பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயம் 3ஆம் ஸ்கந்தத்துலலாம் சொல்கிறார். கர்மா இல்லாத பகவானுக்கு கர்மாக்கள் ஏது? என்னமோ கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்ட கர்மாக்கள் இவனாவ தலையில் எழுதின மாதிரி பிரம்மதேவரே அப்படி கர்மாக்களை விழுந்து செய்கிறான். கிருஷ்ணன் செய்த கர்மாக்களுக்கு இணையாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் செய்திருக்க முடியாது.
16,108 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16,108 வீட்லேயும் பல கர்மாக்களை செய்கிறான். பிரபோதனம் பண்ணி அப்புறம் வந்து சந்தியாவந்தனம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காயத்ரி ஜெபிக்கிறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, வில் பயிற்சி, வால் பயிற்சி, கதாயுத பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, தானம் அது கடைப்பிடிக்கிறது, அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணுறது, அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுறது போன்ற எல்லா கர்மாக்களும் அனுஷ்டம் எத்தனையோ நாரதர் பார்க்குறாரு. ஒவ்வொரு வீட்டில் ஒன்று ஒன்று செய்துன்னு காணும். ஒருத்தர்களை சபை ஆலோசனை கூட்டி அங்கே உத்தவர் இடத்துல ஆலோசனை கேட்குறாராம். பலராமரத்துலாம் ஒரு இடத்துல பார்த்தா பலராமரோட ஆலோசனை பேசின்னு இருக்கிறான். ஒரு இடத்துல ருக்மணியோட பாச்சிக்காய் ஆடின்னு இருக்காராம். ஒரு இடத்துல சத்யபாம இடத்துல கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாராம். சில இடத்துல பசங்களை கொஞ்சின்னு இருக்காராம். இப்படிலாம் நடந்துருக்கு. இத்தனையும் நாரதர் பார்த்துட்டே போகிறார். ஒரு இடத்துல ஊஞ்சல் உக்காந்துன்னா பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடின்னு இருக்காராம் மனைவியோட. ஒரு இடத்துல பார்க்குறாரு. ஒரு இடத்துல பார்த்தா கிரந்தங்களை படிச்சுன்னு இருக்காராம். புராணங்களை சொல்ல வச்சு கேட்டுன்னு இருக்காராம். இத்தனையும் நான் சொல்கிறதுலாம் இருக்குது பாகவத்தில். அப்போ பகவான் இத்தனை நடவடிக்கைகளும் செய்கிறான்னா இதெல்லாம் செய்யணும்னு தலையெழுத்து அவனுக்கு. ஆனால் செய்த தலையில் எழுதின மாதிரி அப்படி பிடிவாதமாக இதெல்லாம் கடைப்பிடிக்கிறானா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். கர்மா இல்லாத பகவானுக்கு இந்த கர்மாக்கள்லாம் செய்யணும் அவசியமே இல்லை. ஆனால் இந்த கர்மாக்கள்லாம் பகவான் செய்கிறானே. பிறப்பில்லாத பகவான் எப்படி பிறந்தானோ அப்போல் செயல் இல்லாத பகவானுக்கு செயல்கள் ஏது? நமக்கு தான் கர்ம வினைகள் அதன்படி செய்ய நம்ம ஓடி உழைச்சி தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும், நம்ம குடும்பம் நடத்த. அப்போ நம்ம பலவந்தப்படுத்தப்பட்டது போல் நாம் செயல்களை செய்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம தலையில் எழுதியிருக்கு அப்படி. அதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா? ஆனால் பகவானுக்கு அப்படி தலையில் எழுதி இல்லையே. அவன் செயல்படாமல் இருக்கிறது அப்படியே ஆனந்தமாக இருக்கலாமே. அப்படி இருந்துட்டான்னா தன்னை அனுசரித்து மக்களும் கடைப்பிடிப்பாங்க அப்படின்றதுனால தான் செயல்களை செய்கிறானா பகவான். ஆனால் நம்மளை மாதிரி பற்றுதலோடு செய்யலை, பலன்களை உத்தேசித்து செய்யலை, பற்றுதல் இல்லாமல் செய்கிறான். அது மாதிரி அனீஹஸ்ய ஆசை இல்லாத பகவான் கர்மாக்களை செய்தால் எதுக்காக? நம்மளாம் எது கர்மா செய்கிறோம்? வேலைக்கு எது போகிறோம்? அப்போ ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம வேலைக்கு போகிறோம், கர்மாக்களை செய்கிறோம், செயல்களை செய்கிறோம். ஆனால் அனீஹஸ்ய ஆசை இல்லாத பகவான் எது கர்மா செய்யணும்? அதான் அவனுக்கு கர்மாவே இல்லை, ஆனால் செய்கிறான். ஆசைப்பட நம்ம பெரிய பேராசை உடையவன் போல் கர்மாக்கள் அப்படி உழுந்து செய்கிறான். அதிகமாக செவ்வனே செய்கிறான், அவன் பர்ஃபெக்டாக செய்கிறான். அப்படின்னா லோகம் அப்போ இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறான்னா அதில் என்னடா பிரயோஜனம்னா 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. அது கர்மா செய்யறதுல என்ன இருக்கணும்? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் ஆத்மாராமன். அவன் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவன். அந்த கர்மானுடைய பலன்களை ரமிக்கக்கூடியவன் கிடையாது பகவான். நாம தான் பலன்களை ரமிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் அவனுடைய செயல்களை பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம நிறைய பக்குவம் அடைவோம். அவன் எப்படி செயல்களை செய்கிறான் நம்ம பக்குவம். இப்போ தேர் ஓட்டத்தில் அவனுக்கு 10 ராஜ்யம் குத்துருவா போகிறான் அர்ஜுனன். ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால்தான் தான் அவர்கள் ராஜ்யத்தை பெறுகிறார்கள் பாண்டவர்கள். அதனால் இவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் தேர் ஓட்டுறான்? என்ன லாபம்? அதான் பக்த வாத்சல்யம். ஆனால் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே. எதுக்கு தேர் ஓட்டணும்? எதுக்கு தூது செல்லணும்? எதுக்கு அவன் தர்பானாக பாதுகாக்கணும்? அவன் இரவெல்லாம் பகவான் தர்பானாக இருந்து பாண்டவரில் பாதுகாக்கணும். ஏன்னா அதான் பக்த வாத்சல்யம். எந்த வித பற்றுதல் இல்லாமல் தன் கர்மாக்களை செவ்வனே செய்கிறான். அது மாதிரி மனுஷன் அப்படி கடைப்பிடிக்கணும். எதையும் எதிர்பார்க்காம செயல்படும் போது பகவான் ரொம்ப சந்தோஷம் அடையணும். எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் எதனா அப்படி நான் செய்தேன்னா பகவானுக்கு சந்தோஷம், வேறு ஒரு காரணமும் கிடையாது. கிருஷ்ணன் எதுக்காக செய்கிறான்னா பக்தர்களை மத்திய சிக்ஷனம் மனுஷரை நல்வழிப்படுத்துவதற்காக தான் கர்மாக்களை செய்கிறான். எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம தேரோட்டுறான், தூது செல்கிறான். இல்லைன்னா அதுபோல் எந்தவித பலனும் எதிர்பார்க்காம நம்ம செயல்களை செய்யணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு மக்களுக்கு நடத்தி காட்டுறான். அப்போ நம்ம செய்யறதுல நமக்கு எதுக்காகனா இது கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். நம்ம செய்யறதுல பட்டுட்டு நம்ம கர்மாக்களை செய்யறதுனா கிருஷ்ணனுக்கு பிடிக்குன்றதுக்காக நம்ம செய்கிறோம். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து, படங்கள்லாம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம செயல்படும்போது எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுகோஷி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தய தத்குருஷ்வம் அதர்ப்பணம் பகவதர்ப்பணமாக நம்ம செயல்களை செய்யும் பொழுது அப்போ சுபாசுப பழைய அந்த நல்லது கெட்டது புண்ணிய பாவங்கள் நம்மளை பாதிக்காது. நம்ம ஆனந்தமாக கிருஷ்ண பக்தியில் தலைப்போம். அப்போ நீ பர்ஃபெக்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏனதானம் செய்தால் கூட போதும். ஏன்னா அது பகவத் செயலாக செய்கிறல்ல.
அதனால் ஏன்னா உனக்கு அதில் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையா. நீ வந்து அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சாலும் பரவாயில்ல, நடுவில் விட்டாலும் பரவாயில்ல கர்மாவில். ஆனால் பகவத் பக்தி வந்துடுச்சுன்னா பகவத் பக்தி தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர கர்மாவிலே பலன்களில் எதிர்பார்க்குறவங்க தான் பகவானை பலன்களை பற்று உடையவன் தான். நம்மனா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பளம், இன்றைக்கி பாகவத்து வாங்கினா 1000 ரூபாய் சம்பளம் போயிடுமே. அப்போ கடமைகள் எப்படி செய்கிறான்? சம்பளத்துக்காக செய்கிறான். அப்போ அந்த பலனை உத்தேசம் செய்யணும்னா பாகவதம் முக்கியம் இல்லை, அவனுக்கு அந்த 1000 ரூபாய் தான் முக்கியமாக தோணுச்சு. அவன் பாகவத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டான் இல்லையா? இதுதான் விஷயம். ஆனால் பாகவதன் முன்னே இதே தன் பெத்த குழந்தை பால் கொடுத்துனே இருக்கிற ஒரு கோபிகை டக்குன்னு அந்த பால் அரையும் குறையமாக குடிச்சுது. அது முழுசாக வயிறு நிரம்பல. உடனே அந்த பாதி பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய கீழே விட்டு கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்ட உடனே அந்த புல்லாங்குழல் இன்னிசையாலே உள்ளமே ஜில்லென துள்ளாது அப்படின்ட்டு அந்த கோபிகை ஓடி வந்துடுறான். கணவனுக்கு பரிமாறி கொண்டே இருக்கிறார். கணவன் தானே சம்பாதிச்சு போடுறான். அந்த கணவன் செய்யணுமா வேணாமா? அவளுக்கு சாப்பாடு போட்டால் குழம்பு ஊற்ற மறந்துட்டா, அதுக்குள்ளே கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே அப்படியே அந்த குழம்போடு நீங்கள் குழம்பின்னு இருங்க, நான் அந்த ரசத்தில் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான் ஒரு கோபிகை. அப்படியே பாதி சாப்பாடு போட்டு அவள் தான் குழம்பு தான் போயிட்டா பாடு. ஒருத்தி பால் கொடுத்துனே இருந்தால் அந்த பால் கொடுக்குற குழந்தைய கீழே இறக்கிட்டு அப்படியே போயிட்டான். அந்தந்த கர்மாக்கள்லாம் எது வரைக்கும்னா கிருஷ்ண பக்தியில் நமக்கு அழைப்பு வர வரைக்கும் தான். கிருஷ்ண பக்திக்கு அழைப்பு வந்துச்சுன்னா உடனே இந்த கர்மாலாம் அப்படியே விட்டு போயிடணும். அப்படி விட முடியுது தான். இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பளம் பெருசாக நினைக்கிறாங்க தவிர கிருஷ்ண பாகவத்துக்கு வாங்கினா வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா அந்த பலன்களில் பட்டுதல் அதிகமாகுது. அப்போது பக்தர்கள் உயர்ந்த பக்தர்களாகிய கோபிகள் கடைப்பிடிக்குதுன்னு நம்ம கடைப்பிடிக்கல. பகவானும் எப்படி ஒரு தேரோட்டினா இது பண்ணால் எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்கிறான். அந்த பகவான் கடைப்பிடிக்குது எதுக்காக? பக்தர்கள் அதுபோல் பட்டுட்டு அந்த கர்மாக்களை பகவதர்ப்பணமாக செயல்படணும். மதர்ப்பணம் அப்படின்றதையும் நம்ம கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் அப்போ பந்தப்பட்டு கடைசியில் அதுலேயே மடிய வேண்டியது தான். ஆனால் பக்தர்களையாவது பகவானையாவது பின்பற்றினால் இந்த கர்மாவில் போய் நம்ம சிக்கிக்க மாட்டோம். பலன்களை எதிர்பார்க்கறதால தான் நம்ம போய் சிக்கிக்கிறோம். பெரிய பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறோம். 10 ரூபா நஷ்டமாயிடுச்சுன்னா பெரிய நம்மளுக்கே நம்ம உயிரே போன மாதிரி. அந்த 10 ரூபா ஒன்றும் இல்லை, 1 லட்ச ரூபா போச்சுன்னா ஐயோ 1 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு நான் உயிரே போன மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது அவனுக்கு. அந்த பணம் அது ஒரு ஜடம், அது நான் இல்லை. ஆனால் அது தானாகவே நினச்சிட்றான் அந்த பணத்தை. அவ்வளோ பட்டுதல், அவ்வளோ பலன்களில் பட்டுதல். இதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணம் பலன்களில் பட்டுதல். 3000 ரூபா ஒருத்தர் கொடுத்தோம், ஒருத்தர் வேலைக்கு வரேன்னு சொன்னாங்க, வரல. அந்த 3000 நஷ்டமாகிடுச்சு. நஷ்டமாகலை. 3000 ரூபா வந்து பணம் நான் இல்லை. ஒருத்தருக்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, 3000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் கேட்டாங்க, கொடுத்தா வந்து வேலைக்கு வரல. இப்போ 3000 நஷ்டமாகிடுச்சுன்னு. நஷ்டமாகலை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் நம்பி யாருக்காலும் பணம் தராது அப்படின்னு. அது மாதிரி எத்தனை பேர் நஷ்டமாயிருப்பாங்க. அதனால் அந்த பணம் போயிடுச்சுன்னா அந்த பணம் போனால் தானே அப்படியே இந்த 3000 ரூபா போனது பெரிய விஷயம் இல்லை, தானே போயிட்ட மாதிரி. அந்த 3000 ரூபா தானே ஆன மாதிரி. அப்போ தன் உயிரே போன மாதிரி அந்த 3000 ரூபாய்க்கு அப்படி கவலைப்படுறாங்க இல்லையா? அவன் நம்பி தான் பணத்தை தந்து அவங்களுக்கு சண்டை போடுறாங்க. அந்த 3000 ரூபாய் திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க. என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுமா? நேரில் பார்க்குறோம். 3000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், வேலை செய்யலை. வந்து வீட்டில் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, வர சொன்னாங்க, வரல, ஏமாற்றிட்டாங்க. கிடையாது. இதெல்லாம் உனக்கு அனுபவிக்கணும்னு இருக்குது, இதெல்லாம் உனக்கு லாஸ் ஆகணும்னு இருக்குது, உன் தலையில் எழுதிருக்கு. அது கழிஞ்சு போச்சு. அதெல்லாம் கர்மவினை கழிஞ்சுது அப்படி நினச்சிக்கோ, அவ்வளோதான். அதனால் வந்து எதுவுமே நம்ம வந்து இது ஒரு நாள் ஒரு அனுபவம் கிடைக்குது. மறுபடியும் யாரையும் நம்பி காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவம் கிடைக்கிது இல்லையா? நீ எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்த 3000 ரூபா? அதனால தான் இன்றைக்கி அப்படி பண்ணுறான். எப்போவுமே புரிஞ்சுக்கணும். யாருமே எதுவுமே வந்து அதாவது நம்ம அந்த பணம் நாம் கிடையாது, நாம் வேறு, பணம் வேறு. அது ஜட வஸ்து. அது மாதிரி எல்லாம் அந்த மனசு அந்த எதனா ஒரு சின்ன இழப்பு கூட தாங்கிக்க முடியாத காரணம் என்ன? அவ்வளோ பலவீனம். ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை படிக்காததுனால, பகவானுடைய செயல்களை நம்ம உணராததுனால, பலன்களை பட்டுதல் கொண்டு இன்றைக்கி சின்ன பின்னமாக வரான் மனுஷன். அந்த பலன் நம்ம கிடையாது. போனால் போயும்போது நம்மனா உயிராக போச்சு, அந்த 3000 ரூபாய் தானே போச்சு, உயிராக போச்சு இல்லையே. ஆனால் உயிரே போன மாதிரி ஏன் துடிக்கிறேன்?
அது மாதிரி சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தையே பகவான் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போனார். ரிஷிபிஸ் துல்லியம். அப்படியே தியாகராஜனா ராமச்சந்திரமூர்த்தி. ஏன் இதெல்லாம் நடத்தி காட்டுறார்? அது நான் இல்லையே, அந்த ராஜ்யம் நான் இல்லையே, நான் வேறு, அந்த ராஜ்யம் வேறு. அப்படிப்பட்ட பிரசன்னமாக அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போகிறார் இல்லையா? அப்போ இதெல்லாம் மகான்களுக்கு, அதான் மர்த்திய அவதாரஸ்தி மத்திய சிக்ஷணம், மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இது மாதிரிலாம் பகவான் செயல்களை செய்கிறாராம். இதெல்லாம் பாகவத்துலேயும் பார்க்கலாம், ராமாயணத்துலேயும் பார்க்கலாம். பகவானுடைய செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அது சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் தூக்கி போட்டு போனார்? 14 வருஷம் அந்த கடுமையான மிருகங்கள் இருக்கக்கூடிய, ராட்சர்கள் இருக்கக்கூடிய காட்டில் போய் சஞ்சரிக்கிறதுக்கு எப்படி துணிஞ்சார்? நீ பகவானை பார்க்காத மனுஷனாக பாருங்கள். யாருன்னா சம்மதிப்பாங்களா? என்ன இது அநியாயம் இல்லையா? தனக்கு உரிய மறுநாள் பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு மறுநாள் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லோரும் அனுகூலமாக இருக்காங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னார்னா மக்கள்லாம் ராமர் பக்கம் வந்து சேர்ந்துருவாங்க. கைகையை ஓரம் கட்டிட்டு தாராளமாக ராஜ்யத்தை ஆளலாம். போப்பா, நீ பார்த்து சத்தியம் பண்ணிவிடு, அதுக்கு நான் தான் பலிக்கடாவா, அதெல்லாம் நான் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் தசரதுக்கு ரொம்ப சந்தோஷம். புள்ள பேச்சு மீறி இருந்தான்னா, யார் ராமர் பேச்சு மீறினாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அது தான் தசரதரும் விரும்பினார். அப்படி என் பேச்சு மீறி இவன் பட்டம் கட்டிப்பானான்னு ஆசைப்பட்டார். அப்போ என் புள்ள கூடவே இருப்பானேன்னு. ஆனால் அப்படி நடக்கிற ராமர் தர்மாத்மாவாச்சு. அப்பா சத்தியம் இப்போ நான் சத்தியம் மீறினது இருக்கட்டும், அப்பா சத்தியம் மீறினது ஆகிடுமே. அதனால் அப்பாவை சத்தியத்தில் நிலைக்க செய்யணும், நானும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். அதனால் எனக்கு வர துன்பங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார் பகவான் இல்லையா? அதனால் அந்த பற்றற்ற அந்த அதான் சொல்கிறேனே, பகவதர்ப்பணமாக பகவத் பிரீத்தியார்த்தமாக நம்ம எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். அப்படி தியாகம் பண்ணும்போது தான் பகவத் பக்தி அதிகரிக்கும் நமக்குள்ளே. கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடும். சர்வம் ஸ்ரீ ராமார்ப்பணம் இல்லை கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே அவ்வளோதான். மற்றெல்லாம் பகவான் பார்த்துப்பான். ஒரு பக்தர் வந்து அபாண்டமாக, அதாவது ஒரு தூய பக்தர் ஒருத்தர் அவர் மேலே வந்து அபாண்டமாக ஒருத்தர் வந்து பழி போட்டு அவர் மேலே தப்புன்னு சொன்னாங்க. அந்த பக்தர் தப்பே பண்ணல, இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்டுட்டார். சரிங்க, என் மேலே தான் தப்புங்க, மன்னிச்சிங்கன்ட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்க வச்சார் இல்லையா ஒருத்தர், அவர் பிராமணர் தான். இன்றைக்கி அவர் கஷ்டப்படுறார், நோயில் வதைகிறார், கஷ்டப்படுறார். ஏன்னா ஒரு தவறு பண்ணாத ஒரு பக்தரை வந்து போய் நீ தட்டி கேட்டல, அவர் எந்த தப்பும் பண்ணல, இவங்கள இருக்கிற குற்றத்தை உணர்த்தினார். அவங்க மேலே ஒரு குற்றத்தை உணர்த்துறதுக்கு அவரை போய் தட்டி கேட்குறாரு, நீ என்னம்மா அப்படிலாம் இது பண்ணலாம் பேசலாம் அப்படின்ட்டு கேட்டார் ஒரு ஐயர், ஒரு பிராமணர். சரிங்க, தப்பு என் மேலே தான், மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கி வந்து அந்த மன்னிப்பு கேட்க வச்ச அந்த பிராமணர் அவர் கஷ்டப்படுறார், உபாதி அனுபவிக்கிறார். அதனால தான் பாகவதரில் அப்போ அவருடைய பக்தி குரூப்லேருந்து அவர் விலகிட்டார். அவர் உடல் உபாதிகள் அனுபவி கஷ்டப்படுறாரு. அந்த அந்த பக்த சங்கத்தில் ஒரு குரூப் இருக்குது இல்லையா, அவர் ஒரு குரூப் வச்சு நடத்துகிறார் அந்த பக்தருடைய குரூப்பில் இருந்தவர் அவர் விலகிட்டார். அந்த பக்த குரூப்பத்துலேருந்து விலகிட்டார். சரி ஓகே, இவரை தட்டி கேட்டார், உங்கள் மேலே தான் தப்புன்னு. சரி ஓகே, என்னை மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்க வச்சவர் கஷ்டப்பட்டார். பகவான் அதுதான் சொல்கிறது, எதுக்குமே புரிஞ்சிக்கணும். பக்தர்கள் வந்து தான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்கன்னா பகவான் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டான். உடனே அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான், மன்னிப்பு கேட்க வச்சவங்களுக்கு. இதெல்லாம் நான் நேரில் பார்க்குறேன். சரி ஓகே, இதெல்லாம் அதனால் பாகவதம் வந்து ஒரு பாகவதர்கள் வந்து பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா பிரேமையோடு இருப்பாங்க, எல்லார் மேலே கருணையோடு இருப்பாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் அந்த பக்தர் என்ன நினைக்கிறார், இப்போ கூட
சரி அவரை போய் விசாரிக்கணும், பார்க்கணும், அவருக்கு என்ன உடம்பு வியாதி கஷ்டம் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறார். அதான் கருணை உள்ள பக்தர்களுடைய ஒரு சுபாவம். பார்க்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சரி நம்மளை கண்டுக்கலாம், சரி ஓகே கண்டுக்காமல் விட்டுருவாங்க, அவ்வளோதானே தவிர நாம் எதுவும் தப்பாலாம் அவங்க பகவான்கள் பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. நல்ல விஷயமாக தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. பக்தர்கள் என்றைக்குமே பழி வாங்குகிற புத்திலாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு கம்முன்னு போயிடுவாங்க, அவ்வளோதாங்க. இல்லாட்டி அவங்கள மேலே அக்கறை காமிப்பாங்க. அதுதான் எப்பவுமே ஒரு பாகவதாபச்சாரம் பண்ணுறோன்னா, ஒரு பக்தரில் நிந்திக்கிறோம், இல்லாட்டி தப்பு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு அவங்க மேலே தப்பு இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து அவர்கள் மேலே குற்றம் சொல்லணும். அவரில் போய் டக்குன்னு போய் கேள்வி கேட்டக்கூடாது. நீங்கன்னா எப்படி இருக்கீங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சரிங்க மன்னிச்சிடுங்க, அவங்க மேலே தப்பே இல்லைனா கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க. சரிங்க மன்னிச்சிங்க, என் மேலே தப்பு தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த அது அவங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க, ஆனால் நீ தான் அனுபவிக்கணும். அது நீ தயாரா? அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தர்கள் மேலே எந்த பழியும் போடக்கூடாது. ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அவர்கள் மறுபடியும் நல்லபடியாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்கள பகவான் பார்த்துக்குறான், அவ்வளோதான். அதனால் பகவான் பக்தர்களை நன்றாக பாதுகாக்கின்றான், மேலும் மேலும் பக்தியை வளர்க்குறான்னாவே அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் பகவான் நல்லா பாதுகாக்கிறான். அதுதான் அவங்களுக்குள்ள பக்தி நல்லா பிரகாசிக்குது. பாகவதம் ராமாயணம் அப்படி இல்லை, பக்தியில் நல்லா முன்னேற்றம் அடைந்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுதான் பக்தருடைய வாழ்க்கை. அது மாதிரி அதனால் நம்ம இந்த பாகவதம் ராமாயணம் படிச்சுன்னு வந்தாவே போதுங்க, மற்றதெல்லாம் பகவான் டீல் பண்ணிப்பான். வெளியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பகவான் டீல் பண்ணிப்பான். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வேலை என்னென்னா அனன்யாஸ்திந்தயந்தோ, பகவானை நம்ம பகவானுக்கு கதைகளை பேசுறது மட்டும்தான் நம்ம வேலை. பாகவதம் படிக்கிறது, பகவான் கதைகளை பேசுறது, மற்றதெல்லாம் இது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர யோகக்ஷேமம் மற்றதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதோ இது பண்ணுறதோ, நம்மளுக்கு வர ஆபத்துக்களை தடுக்கிறதோ, நம்ம கஷ்டங்களை தவிர்க்கிறதோ, அதெல்லாம் அம்பரீஷனுக்கு காப்பாற்றின மாதிரி நம்மளை அதெல்லாம் பகவானுடைய வேலை. பிரகலாதனை காப்பாற்றின மாதிரி நம்மளை காப்பாற்றும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே தான், மற்றவங்களை யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்பொழுதும் பாகவதம் படிச்சுட்டு பகவத் கதைகளை பற்றி பேசி ஆனந்தப்பட வேண்டியது மட்டும்தான் வேலை. எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலே இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இதை மட்டும் செய்தால் மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்போம். சரி, யோகக்ஷேமம் பகாம்யகம். சரி ஓகே, ஏதோ பகவானை பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பேசிட்டேன். அதனால் பாகவதத்தில் தொட்டடமெல்லாம் நம்மளுக்கு அனுபவமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். பீஷ்மஸ்துதியில் பார்த்தோம், குந்திஸ்துதியில் பார்த்தோம், ஒரு ஸ்லோகம் தான் பார்த்தோம். அதில் எவ்வளோ ஆழ்ந்த விஷயங்கள், அதில் ரூடமான மனசு வேரூன்றி போனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் வெளிவருது பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இப்போ உத்தவருடைய பகவானை ஸ்துதிக்கிறது, அந்த உத்தவருடைய வார்த்தையும் பார்த்தோம். ஆசை இல்லாத பகவானுக்கு கர்மாக்கள் ஏது, அந்த கர்மாக்கள்லாம் செய்கிறாங்க. 3ஆம் ஸ்கந்தத்தில் வருது இதெல்லாம். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி அர்ஜுனன் புலம்பலில் போய் பாருங்கள், அவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். பகவானுடைய கதைகள் அப்படி ரமிக்கிறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட கிரந்தம் இருக்கும்போது பாகவதம் நாம் ஏங்க கஷ்டப்படணும்? அப்போ பகவான் அவ்வளோ பெரிய பாதுகாவல்னா இருந்து அர்ஜுனனுக்கு எவ்வளோ துணை புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அர்ஜுனன் புலம்பலில் நர்மாஞ்சுதார ருச்சிரஸ்மித சோபிதானி அப்படின்னு வருது இல்லையா கட்சியில். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் புலம்பலில் போய் பாருங்கள், எந்தெந்த விதத்தில் பகவான் எப்படிலாம் காப்பாற்றிருக்கான், பகவானை அனுகிரகத்தினால் அவன் எந்தெந்த பெரிய பெரிய லாபங்கள்லாம் அடைஞ்சிருக்கான். சிவபெருமான் பார்வதியோட தரிசனம் பண்ணி பாசுபாதத்தையும் கொடுத்துருக்கார், யாருன்னா கிருஷ்ண அனுகிரகத்தினால அப்படின்னு அர்ஜுனன் அப்படியே சொல்கிறான். படித்து பாருங்கள். அப்போ பரமார்த்த லாபம், இந்த லோக சௌக்கியம் இந்திரபிரஸ்தம் கட்சிது, இந்த லோக சௌக்கியம் மனைவி திரௌபதி அடையப்பட்டாள், இகலோக சௌக்கியமும் கட்சிது, பரலோக சௌக்கியமாகிய அடையப்பட்ட சொர்க்கலோகத்தும் போனான், சிவபெருமான தரிசனம் பண்ணான், எல்லா தேவதையுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கட்சிது அர்ஜுனுக்கு. எதனால்? கிருஷ்ண அனுகிரகத்தினால அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். அதெல்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு கதையும் பார்த்தா உள்ளே மூழ்கிட்டோம்னா, அந்த ஜெயத்ரத வத காலத்தில் பண்ண லீலைகள்லாம், சூரியனை தன் சக்கராயத்தினால் மறைச்சி அப்போ ஜெயத்ரதனை வதம் பண்ணபடி செய்து அர்ஜுனுடைய பிரதிஜையை சத்தியமாக்கினார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது அந்த கதையெல்லாம் நினச்சி பார்த்தா. பாரத போரில் நடந்த விஷயம், அப்போ மற்ற லீலைகள், ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாத போது பீமனே தோஞ்சு போயிட்டான். அப்போ தன் ஒரு யுக்தியை கையாண்டு அந்த ஓலையை கீழ்ச்சி தலைகீழே போட்டவுடனே, அப்போ ஜராசந்தனை கீழ்ச்சி தலைகீழே போட்டவுடனே, கால் மாட்டில் தலையும் தலைமாட்டில் காலும் போட்டவுடனே திருப்பி போட்டவுடனே அவள் தான் ஓட்ட முடியல.
அப்போ ஜராசந்தனை ஈஸியாக அப்படி வதம் பண்ணார் பீமன். யாருடைய அனுக்கிறதுனால? கிருஷ்ண அனுக்கிறதுனால. இப்படி எல்லாமே இந்திரபிரஸ்தம் அடைஞ்சது, திரௌபதி அடைஞ்சது, மறுபடியும் ராஜ்யத்தை அடைஞ்சது, அப்படிப்பட்ட எதிராளிகளை ஜெயிச்சது, எல்லா சங்கடங்களையும் ஒரு பசுனுடைய குளம்படி, அப்படியேப்பட்ட சேனா சமுத்திரத்தை ஒரு பசுனுடைய குளம்படி போல் சுலபமாக தாண்டிருந்து அர்ஜுனன் எல்லாம் கிருஷ்ண அனுக்கிரகம் அப்படின்றத புட்டு வைக்கிறார். இதெல்லாம் படித்தாலே நம்ம கிருஷ்ண அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனுபவமாக இருக்கும். இதை விட கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு வேறு என்ன படிக்கணும் சொல்லும் பார்க்கலாம். பாகவத்தில் தொட்டடெல்லாம் பகவானுடைய பெருமைகள் அப்படி கொட்டி கிடக்குது. முதல் ஸ்கந்தத்தையே நீங்கள் தாண்ட முடியாது தெரியுமா? நீ முதல் ஸ்கந்தத்தையே முழுசாக படித்து பாருங்களேன், அவ்வளோ லீலைகள் இருக்குது. முதல் ஸ்கந்தத்துலேயே இவ்வளோ லீலைகளை அடக்கி வச்சுருக்காரு. பீஷ்ம ஸ்துதியில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு கதை இருக்குது. குந்தி ஸ்துதியில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு கதை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது முதல் ஸ்கந்தத்துலேயே பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. அர்ஜுனன் புலம்பலில் பார்த்தா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு மகாபாரதம் பூரா இருக்குது அர்ஜுனன் புலம்பலில். எல்லாம் படித்து பார்த்தா கிருஷ்ண அனுபவமாக இருக்கும். எல்லாமே கிருஷ்ணனுடைய லீலைகள், எல்லாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் நடந்தது அப்படின்ட்டு மகாபாரதம் முழுவதும் கிருஷ்ணன் எங்கேயோ கொஞ்சம் வராதுன்னு சொல்கிறோம். இல்லை, எல்லாமே கிருஷ்ண அனுகிரகத்தினால் நடந்ததுன்றதை அர்ஜுனன் கரெக்டாக சொல்கிறார் எல்லாம். அதாவது பீஷ்மர் சொல்கிறார், அவங்க ஆயுசை தான் அபகரிச்சான் கண்ணால். என்ன அவன் ஆயுசை மட்டும் அபகரிக்கல, மனோபலம், உடல் பலம், இந்திரிய பலம், அஸ்திர பலம் எல்லாத்தையுமே பகவான் அபகரிச்சானான் தன்னுடைய கடாட்சத்தினால. யார்? எதிராளிகளுடைய இந்த துரியோதனாதிகளுடைய சேனா சைன்யங்களுடைய அத்தனை பேருடைய சக்தியும் அபகரிச்சானான் பகவான். அப்படி ஆயுத பலம், இந்திரிய பலம், உடல் பலம், அஸ்திர பலம் எல்லாத்தையும் அபகரிச்சானான் பகவான் ஒரு கடாட்ச பார்வையினாலே. 18 நாளில் பகவான் அதில் பூமி பாரத்தை குறைச்சிட்டான். 18 அக்ஷணி சேனைகளையும் மடியும்படி செய்தான் பகவான். அப்போ அவங்க ஆயுசெலாம் குறைச்சிட்டாங்க இல்லையா பகவான் தன் கடாட்சத்தினால. அதுதான் யாருக்குன்னா பாண்டவர்களுக்கு ஜெயம் உண்டாகிறதுக்காக, பக்தர்களுக்காக. எல்லாம் அலாதிங்க. பகவானுடைய பெருமைகள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய ரூபங்கள், பகவானுடைய நாமங்கள் அந்த நாம கீர்த்தனம் பண்ணி அஜாமலன் கரையேறினது. அவங்க குணங்களை கீர்த்தனை பண்ணி அதில் மெய் மறந்து போகிறது. இந்த சாண்டில்ய, சுகாச்சாரியர் முதலானவர்கள்லாம் தங்களை அப்படியே தங்களையே தன்மயதையா அந்த குணங்களில் தன்மயமாக போகிறது. அகோபகியும் ஸ்தனகால கூடம் விஷம் கொடுத்த அவளுடைய குணங்கள் பாருங்கள். கம்பா தயாலும் சரணம் எப்பப்பட்ட தயாளுவாச்சு அப்படின்னு அவனுடைய குணங்களில் மெல்ட் ஆகிடுறது உத்தவர். அந்த அனுபவத்தை அப்படியே சொல்கிறது சுகாச்சாரிய பரிஷத்துக்கு. இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி குணங்கள், அவருடைய கர்மங்கள், லீலைகள், அப்படி நவநீத லீலைகள், அப்படி விளையாட்டாக பகவான் பல லீலைகள். கோவத்தனை உத்தாரணம் பண்ணுறது, காலை நத்தனம் பண்ணுறது, வாயில் உலகங்கள், இதெல்லாம் விளையாட்டு இல்லையா? அவனுடைய கர்மாக்கள், அவனுடைய லீலைகள், குண கர்ம நாம். அப்படி ரூப லாவண்யம், பர்காபீடம் நடவரபு, அந்த சியாமசுந்தர ரூபம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பார்த்தசாரதியினுடைய ரூபம் அழகு, திரிபுவனமும் மயங்கிச்சோம் அந்த பார்த்தசாரதியத்தில். அப்படிப்பட்ட அந்த ரூப லாவண்யம், இந்த வர்ணனை, இதெல்லாம் நினச்சி பார்த்தாவே பக்தி நம்மளுக்குள்ளே பிச்சுட்டு வரும். அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். பாகவதத்தில் நமக்கு அனுபவமாக இருக்கும். சப்தாக முறையில் கேட்கணுன்னா சப்தா முறையில் கேட்டால் நம்மளுக்கு ஈஸியாக நிறைய விஷயம் கேட்குறோம். நமக்கு அவ்வளோ தேவையில்லை. இது மாதிரி சில விஷயங்களை படித்தாவே மனசு ரம்யமாக இருக்கும். இது ஞாபகத்துக்காக நம்ம இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த பாகவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படி ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ராம 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 சீதாபதி ராம 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 ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம் ஸ்ரீராமநாம் சிங்கத்துக்கு கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. பக்தர்கள் எல்லாருக்கும் நலன் விரும்பிகள் தான் தவிர யாருக்குமே தீங்க மனசால் நினைக்க மாட்டாங்க. அடப்பாப்பா கண்டுக்கல ஆனால் நல்லா இருக்கணும் அப்படி தான் மனசில் நினைப்பாங்க பாகவதர்கள். ராம 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 ராம.